முதலில் இன்றைய தினம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அன்றைய சென்னை மாகாணத்திலும் சரி, அடுத்து வந்த தமிழ்நாட்டிலும் சரி, சமூக நீதி காவலராக திகழ்ந்த தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாள் இன்று. அவருக்கு எனது நெஞ்சார்ந்த புகழஞ்சலியை செலுத்தி எனது உரையை துவக்குகிறேன். இங்க வந்து பெரியாரை பற்றி பாஜகவுக்கு இருக்கக்கூடிய இப்பொழுதும் இருக்கக்கூடிய வன்மத்தை பாஜக நண்பர் வெளிப்படுத்தினார். அவங்களுடைய வன்மத்தை அவங்க சொல்லட்டும், மக்கள் புரிந்து கொள்வாங்க. அவங்கள பத்தி இவங்க சமூக நீதியின் எதிரிகள் என்று அவங்க புரிந்து கொள்வாங்க. ஆனால் தவறான தகவலை வரலாறு என வம்பு பண்ணக்கூடாது. 1972 எம்ஜிஆர் தனியா கிளம்பின பிறகுதான் பெரியார் மீது திமுகவுக்கு கரிசனம் வந்துச்சுன்னு ஒரே போடா போறார். நிச்சயமாக திகாவுக்கும் திமுகவுக்கும் இடையே பிரச்சனைகள் இருந்தன. ஏன்னா திகாவில இருந்து தான் 1949 அண்ணா தலைமையில திமுக உருவாச்சு. அப்புறம் 67 வரைக்கும் பெரியார் வந்து காமராஜர் இருந்த காரணத்தினால தலைமை தாங்கிய காரணத்தால் காங்கிரஸ் ஆதரித்தாரு. ஆகவே அப்பொழுது இரு தரப்பும் சில விமர்சனங்களை செய்து கொண்டார்கள் என்பது உண்மை. எது வரைக்கும்? 1967 வரைக்கும். 1967 திமுக வெற்றி அடைந்த பிறகு அண்ணா தலைமையில் ஆட்சி அமைந்த உடனேயே சென்னையிலிருந்து திருச்சிக்கு சென்று தந்தை பெரியாரை அறிஞர் அண்ணா சந்தித்து, ஐயா இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கை எப்ப சொன்னாரு? 1967. அது மட்டும் நீங்க என்னையா செய்யணும் இந்த ஆட்சிக்கு என கேட்டு வந்த உடனேயே பெரியாருடைய மிக முக்கியமான கோட்பாடாகிய அந்த சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அந்தஸ்து வழங்கினார். எவ்வளவு இதெல்லாம் நடந்திருக்கு. அதே போல இருமொழி கொள்கையை உருவாக்கினார் அண்ணா. அதெல்லாம் அப்பவே அவருடைய ஆட்சி 1967 இருந்து 69 வரைக்கும். அதற்கு பிறகு நாகராஜ் எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க பேசுற நாகராஜ் பேசலாம், வர நாகராஜ் வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க பெரியாரை கொண்டாடி அவருக்கு விழா எடுக்கக்கூடிய அதே நேரத்துல ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற முன்னாள் அமைச்சரையும் புகழ்கிறீர்கள் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய முரண்பாட்டை அவர் கேள்விக்குள்ளாக்குறார். ஏங்க அது தனியா பேசணும், அதுக்கு பதில் சொல்றேன். நான் பாயிண்ட், பெரியார் மேல உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? அவருடைய பேச்சுல என்னங்க தெரிஞ்சு நெறியாளர் அவர்களே? பெரியார் மீது எவ்வளவு வன்மத்தோட அவர் இருந்தாரு. அவர் எப்படி பேசினார்? இப்பவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க தலைவர்கள், ராஜாவில இருந்து